135 சாப்பாடு வகை இந்த மன்னர்களுக்கு பரிமாறி இருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம், செம வேடிக்கையா இருக்கும். முகலாய மன்னரோட சாப்பாட்டுக்காகவே தனியா ஒரு இடம் பார்த்து அதுல அரிசிலேருந்து கடுகுலேருந்து பல தானியங்கள்லேருந்து காய்கறிலேருந்து எல்லாத்தையும் தனியா உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளோ ஐட்டத்தையும் கங்கையிலேருந்து கொண்டு வந்த தண்ணியில தான் சமைக்கணும்னு சமைச்சிருக்கிறாங்க. இப்படி கொண்டு வர்ற பொருட்கள்லேருந்து 135 டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு 30 சமையல்காரவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹெட் இருந்திருக்கிறாரு. டெய்லி டேஸ்ட் செக் பண்றதுலேருந்து பாய்சன் செக் பண்றதுலேருந்து இதுக்குன்னே ஒரு தனி நிர்வாகமே நடந்திருக்கு. அந்த டீம்ல யாரும் வேலையை விட்டு போறதோ புதுசா வேலைக்கு நான் வர்றேன் ஐயா அப்படின்னு ஜாயின் பண்றதோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாராவது சதி வேலையை பார்த்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்துருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த கடைசி வரைக்கும் சும்மா ஃபுல்லா சாப்பாடு இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தலைவர் எப்படிதான் அரசாங்கத்தை காப்பாருன்னு தெரியல நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இதை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா 135 வெரைட்டி வச்சா இந்த கடைசியில இருந்து ஆரம்பிச்சு தொட்டு நக்க ஆரம்பிச்சாலே வயிறு ஃபுல்லாயிரும். எப்படி இந்த ஆளு ஃபுல்லா சாப்பிட்டு முடிப்பாருன்னு தோணுது. சரி, இன்னொன்னு, வாரத்துல வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் வெஜிடேரியன், மற்ற எல்லா நாளும் நான்வெஜ் தான். என்னென்ன நான்வெஜ்ங்கிறத சொல்ற பாருங்க. ஆடு, மாடு, மானு, வான்கோழி, கோழி, காடை, மீன், நண்டு அப்படின்னு 16 வகையான நான்வெஜ் வாரத்துல 5 நாள் பல வெரைட்டியில பயங்கரமா சமைச்சு கொடுத்துருக்காங்க. டெய்லி யார் யார் என்னென்ன சமைக்கிறாங்கிறதெல்லாம் குறிப்பெடுத்துக்கிறது, நோட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலா இந்த எல்லா உணவையும் டைனிங்ல கொண்டாந்து தங்கம், வெள்ளி, காப்பர், வெண்கலம் இது மாதிரியான பாத்திரங்கள்ல ஃபுல்லா பளபளக்க கொண்டாந்து இந்த கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் வச்சிருவாங்க. சரி, சொல்லுவான் என்ன பண்றது. இவ்வளவு உணவையும் கொண்டாந்து ராஜாவுக்கு அப்படிங்க அடிக்கி முடிச்சோடனே தலைவர் 1.5 மணி நேரம் நிதானமா ஒண்ணா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தங்க தட்டில் கொண்டு வருவாங்க. வெத்தலை பாக்கு என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் போட்டு மின்னிட்டு கொஞ்ச நேரம் பெருமூச்சு விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி அந்தப்புறம் போயிடுவாரு. அங்கேயும் உள்ள பஞ்சாயத்துக்களை சரி பண்ணிட்டு அவங்களுக்கு நீதி வழங்குறதுக்கு தான் போறாரு. சரியா? அப்படிதான் போட்டிருக்கு.